கண்ணதாசன் முதல் பாடல் எழுதுறதுக்கு அவருக்கு வழிகாட்டினது ஒரு பிச்சைக்காரர் தான். அந்த கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கை தத்துவங்களை தன் பாடல்கள் மூலம் ஒழிக்க செஞ்சவர் தான் கவியரசர் கண்ணதாசன். தமிழ் சினிமாவில் 1950 தொடங்கி எழுதுகளோட இறுதி வரை தன் பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்தவர். இன்பம், துன்பம், காதல், சோகம் என நவரசங்களையும் தன் பாடல்கள் மூலமாக ஒழிக்க செஞ்ச கண்ணதாசன் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெமினி கணேசன் உள்பட கிளாசிக் சினிமாவோட முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் தயாரிப்பாளராக, வசனகர்த்தாவாக, கதையாசிரியராக, இயக்குனராக பன்முக திறமைகளோட வலம் வந்தவர். ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதின முதல் பாட்டுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர். ஒரு பிச்சைக்காரர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. சினிமாவில் பாட்டு எழுதணுங்கிற ஆசையோடு இருந்த கண்ணதாசனுக்கு சண்டமாரதம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலை கிடைக்குது. ஆனால் சினிமா மேலே உள்ள ஆர்வத்தால் சில மாதங்களில் அந்த வேலையை உதறி தள்ளிட்டு கோயம்புத்தூர் போகிறதுக்கு ட்ரெயின் ஏறுறாரு கண்ணதாசன். ட்ரெயினில் ஏறின கண்ணதாசன் நம்ம ஆசை நிறைவேறுமா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு தம்பதி அவங்க 3 குழந்தைகளோட வர்றாங்க. அந்த 3 குழந்தைங்களுக்குமே கண்ணு தெரியாது. அதை பார்த்த கண்ணதாசன் நம்ம பிரச்சனையை விட இவங்க பிரச்சனை ரொம்ப மோசம்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்காரர் வராரு. அவருக்கும் கண்ணு தெரியல. அவரை பார்த்த கண்ணதாசனுக்கு பரிதாபம் வருது. அப்போது அந்த பிச்சைக்காரர் சிறிதும் கவலைப்படாதே, மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த பிச்சைக்காரர் பாடின பாடல் கண்ணதாசனை ரொம்பவே கவர்ந்துடுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சினிமாவில் பாடல் எழுதியே ஆகணும் அப்படின்னு கண்ணதாசன் முடிவு பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் இறங்கின கண்ணதாசன் நேராக ஜூபிட்டர் நிறுவனத்துக்கு போகிறாரு. நிறுவனத்தில் இருக்க ஒருத்தரை சந்தித்து கண்ணதாசன் வாய்ப்பு கேட்டப்ப அவர் நேராக இயக்குனர் ராம்நாத்துக்கிட்ட கண்ணதாசனை கொண்டு போய் விடுறாரு. புது கவிஞரை தேடிக்கிட்டு இருந்த இயக்குனர் ராம்நாத் படத்தோட சுச்சுவேஷனை சொல்லி பாட்டு எழுதிட்டு வாங்க, மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை அனுப்பி வைக்கிறார். அதனால் கோயம்புத்தூரில் தன் நண்பர் வீட்டில் தங்கி பாடல் எழுத தயாராகிற கண்ணதாசனுக்கு ரயிலில் இந்த பிச்சைக்காரர் பாடின பாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. இன்னொரு சொன்னால் அந்த படத்தோட சுச்சுவேஷன் அந்த பிச்சைக்காரர் பாடின பாட்டோட ஒத்து போகுது. அதனால் அந்த பிச்சைக்காரர் பாடின பாடலை அடிப்படையாக வச்சு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதி இயக்குனர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பாடல் இயக்குனருக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த பாடல் திரையிலையும் ஒலிக்குது. அப்படி வந்த பாடல் தான் அண்ணியின் காதலி படத்தில் இடம்பெற்ற கலங்காதிருமணமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே அப்படிங்கிற பாடல். ரசிகர்கள் மனசில் இந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பும் கிடச்சிச்சு. உலகத்துக்கே தன்னோட தத்துவ பாடல்கள் மூலம் பல வெற்றிகளை கொடுத்த கண்ணதாசனுக்கு முதல் பாடல் எழுதுறதுக்கு ஊன்றுகோலாக இருந்தது ஒரு பிச்சைக்காரர் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.